சொந்த பணத்துல ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சு பெயிண்ட் வேலை செஞ்சு கட்டட வேலை செஞ்சு சென்ட்ரிங் வேலை செஞ்சு சம்பாரிச்சு நாங்கள் சின்ன சின்னதாக தலைவர் கோசம் வேலை செஞ்சோம். சொந்த பணத்துல நாங்கள் செய்யும் போது இப்போ எங்கள் மாச சம்பளம் 1 லட்சம் ரூபாய். இந்த மாச சம்பளத்துல நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சாலை ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு கடை வச்சு கொடுத்து ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தேன். ஒரு கலாட்டா சேனல்ல வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று போன விருது வழங்க ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தேன். இன்னும் 2 கல்வி ஊக்கத்தொகையாக ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தேன். 1 லட்ச ரூபாய் சம்பளத்தை முதல் மாச சம்பளத்தை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். தலைவராக இன்னைக்கு வந்து நான் பெரிய படிப்புலாம் படிக்கல. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வேலைக்கு போயிட்டாலே 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தலைவரால எனக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் சட்டமன்றத்தில் எனக்கு வருது. அந்த 1 லட்ச ரூபாய் சம்பளத்தை முதல் சம்பளத்தை அப்பா அம்மா நான் கொடுப்பது ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனா நான் வந்து தளபதியால இந்த இடத்துக்கு வந்தேன். தளபதி மூலியமா ஒரு நற்பணியை செஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்தேன். அந்த நற்பணியை தளபதி கொடுத்த 1 லட்ச ரூபாய் நிதியாக நினைச்சு ஆசைப்பட்டேன், செஞ்சேன்.